இன்றைய வேத வசனம் 1 யோவான் 4:4. பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். என் அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய வார்த்தை இன்று எங்களிடம் கடந்து வருகிறது. அப்போஸ்தலராகிய யோவான் இப்படியாக சொல்லுகிறார்: நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் அல்லாதவன். இயேசுவை தேடி வாருங்கள், விடுதலைகளை பெற்றுக்கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, உலகத்தில் அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றி இருப்பதால் நீங்கள் எல்லா ஆவியையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதியுங்கள். தேவ ஆவியை நீங்கள் எதனால் அறியலாம் என்றால், மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் தேவனால் உண்டாயிருக்கிறது. மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானதல்ல. வெறுமென்று நீங்கள் கேள்விப்பட்ட அந்த கிறிஸ்துவுடைய ஆவி அதுவே இப்பொழுது உலகத்தில் இருக்கிறது. பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். அவர்கள் உலகத்திற்குரியவைகள் ஆகையால் உலகத்திற்குரியவைகளை பேசுகிறார்கள். உலகமும் அவர்களுக்கு செவி கொடுக்கும். அதனால் மனம் திரும்புங்கள், தேவனை கண்டறிந்து இயேசுவின் வழியில் நடந்து வாருங்கள். தீர்க்க தரிசனம் போன்று குறி சொல்லும் பலர் இருக்கும் காலத்தில் நாம் வாழ்கிறோம். யார் தீர்க்க தரிசனம் உரைத்தாலும் பிரசங்கம் செய்தாலும் எழுதினாலும் அது சரியா என்று கவனித்து சரியானவற்றை மட்டும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இப்பரிசோதனைகளை பயன்படுத்தி ஒரு மனிதனில் இருக்கும் ஆவியின் தன்மையை நாம் அறிந்து கொள்ளலாம். உலகத்தில் இருக்கிற சாத்தானிலும் நம்மில் இருக்கிறவர் மிகவும் பெரியவர். அவர் சாத்தானின் சகல வல்லமைகளையும் மேற்கொள்வதற்கு நமக்கு அதிகாரம் தந்துள்ளார். அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி நன்மை எது தீமை எது என்று ஆராய்ந்து அறிந்து தேவனுக்கு சித்தமானதை பூமியில் செய்வோமாக. அவருடைய வழிகளில் வந்து விடுதலைகளை பெற்றுக் கொள்வோமாக. அவர் எங்களை பெயர் சொல்லி அழைக்கிறார். அவருடைய வழிகளில் வருகிற ஒவ்வொருவருக்கும் நிச்சயமாக விடுதலை உண்டு. அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா.